திராட்சை ரசமாக மாற்றுகிறார். இயேசு செய்த கடைசி புதுமை என்ன? திராட்சை ரசத்தை தனது ரத்தமாக மாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். இவ்வளவு அழகா பாருங்களேன். முதல் புதுமையிலே அழகாக பார்க்கின்றோம், தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகிறார். இறுதியிலே திராட்சை ரசத்தை தனது ரத்தமாக மாற்றுகிறார். அதுதான் ஒரு பெரிய புதுமை. ஏனென்றால் ஆண்டவர் எந்நாளும் நம்மோடு இருக்கின்றார், பல புதுமைகளை செய்கின்றார், நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துகின்றார் என்பது இதற்கு பெரிய ஒரு அர்த்தமாக இருக்கின்றது. உலகிலே கொள்ள முடியாத இறைவனை நம்முடைய கரங்களிலே கொண்டு வருகின்றோம். அதுதான் இந்த தெய்வீக நற்கருணை. யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனத்திலே படிக்கின்றோம், வாக்கு 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 மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். ஆண்டவருடைய பிறப்பு நிகழ்ச்சியில் இதை பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு பாலனாக பிறக்கின்றார். அந்த பிறந்த பாலன் இயேசுவை எங்கு வைக்கிறாங்க? தீவன தொட்டியில் அவரை கிடத்தினார்கள். தீவன தொட்டி என்பது மாடுகள் உணவு உண்கின்ற அந்த பகுதி. ஆக தொடக்க